உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கிறேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக நேற்றைய தினம் ஒரு சம்பவம் ஒன்று நடைபெற்றிருந்த அதிலேருந்து நான் இன்னும் மீளவில்லை. அவ்வாறான ஒரு நிகழ்வாக என்னுடைய அடிமனதை தொட்ட ஒரு சம்பவமாக இருந்தது. அதை எல்லோருக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த காணொலியை பதிவிடுகின்றேன். எங்களுடைய சமூகம் நேற்றைய தினம் தெரிந்திருக்கும் முகநூல்கள் மற்றதும் பொதுத்தளங்களில் எவ்வாறான பதிவுகளை எங்களுடைய இளம் தலைமுறையினர் பதிவிட்டு கொண்டிருந்தார்கள் என்பதை, அந்த நேரத்தில் எனக்கு நேற்று நடைபெற்ற அந்த ஒரு சம்பவம் இதுவரைக்கும் என்னை மனதை விட்டு பிரியவும் இல்லை. உண்மையினால் அந்த சம்பவம் என்னை விட்டு அகலாதென்று தான் நான் சொல்ல வேண்டும். என்னென்று சொன்னால், வேலை நிமித்தம் நான் இப்போ குவைத் நாட்டிலே பணிபுரிந்து கொண்டிருக்கின்றேன். இந்த நாட்டு பிரஜைகள் இளம் பொடியன்கள் 3 பேர் நேற்று 2 மணி அளவிலே என்னுடைய அறை கதவை தட்டியிருந்தால் திறந்த பொழுது 3 இளைஞர்கள் தங்களுடைய கைகளிலே உணவுப் பொதிகளை வைத்திருந்தார்கள். எனக்கும் ஒரு உணவுப் பொதி வழங்கப்பட்டிருந்தார். 3-4 ரொட்டிகள், பால் போத்தல் வழங்கியிருந்தார்கள். அதே போன்று அருகாமையிலே வீட்டு கட்டுமான பணி ஒன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிலே கடமை புரிகின்ற வேலை புரிகின்ற அனைத்து நண்பர்களுக்கும் அவர்கள் உணவுகளை வழங்கி இருந்தார்கள். வழங்கிய பிற்பாடு மீண்டும் எனது அறையை நோக்கி வந்தவர்கள் கூறி அதிலே வந்த ஒரு சின்னொரு பெடியன் சொன்ன வார்த்தை இன்னும் என்னுடைய மனதை ஏதோ ஒரு வழியிலே தொட்டு கொண்டு தான் இருக்கின்றது. என்னென்று சொன்னால், எங்களுடைய அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, சுகஹீனம் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். நாங்கள் கொடுத்த உணவை நீங்கள் உண்டு பசியாறியதன் பிற்பாடு இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள், எங்களுடைய அப்பா நலமாக குணமடைந்து எங்களுடைய வீடு வர வேண்டும் என்று கூறியவுடன் எனக்கு என்னுடைய தகப்பனருடைய ஞாபகம் வந்துவிட்டது. உண்மையிலேயே அந்த குழந்தைகளை அந்த தகப்பன் எவ்வளவு அழகாக வளர்த்திருக்கின்றார்கள். அந்த உறவுகளை பேண வேண்டும், உறவுகளோடு அன்பாக இருக்க வேண்டும், எவ்வளவு அழகாக அந்த குழந்தைகளை வளர்த்திருக்கின்றார்கள். இந்த சிறிய வயதிலும் அவர்கள் தங்களுடைய அப்பா குணமடைந்து வர வேண்டும் என்று 4 பேருக்கு பசியாறி அவர்கள் அந்த வயிறு நிறைஞ்சி எங்கள் அப்பாவினுடைய நலமாக வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும். அந்த எண்ணத்தோடு அவர்கள் செயற்பட்டிருக்கின்றார்கள் என்று பார்க்கின்ற பொழுது அந்த தகப்பன் மீதும் அந்த குழந்தைகள் எவ்வளவு அன்பாக இருக்கின்றார்கள், அந்த குழந்தைகளையும் அந்த தகப்பன் எவ்வளவு அன்பாக பார்த்திருக்கின்றார், அந்த குடும்பம் எவ்வளவு ஒற்றுமையான குடும்பமாக பாசம் மிகுந்த குடும்பமாக இருந்திருக்கின்றது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் இதை பார்க்கின்ற பொழுதும் எங்களுடைய சமூகத்தை பார்க்கின்ற பொழுதும் மிகவும் கவலையாக இருக்கின்றது. எங்களுடைய சமூகம் இதையெல்லாம் மறந்து தகப்பனுடைய காலில் விழுந்து வணங்குவதையே மறந்து இப்பொழுது நவநாகரிகம் என்ற போர்வையிலே இதையெல்லாம் மறந்து விட்டோம். இதை திரும்பவும் நான் ஞாபகப்படுத்த வேண்டும். இவ்வாறான குழந்தைகளும் இருக்கின்றார்கள் இந்த சமூகத்திலே. உங்களுக்கு தெரியும், இந்த வெளிநாட்டிலே அரபு நாடுகள் சகல செல்வ வளமும் கொண்ட, சகல வசதிகளும் கொண்ட நாடு. எல்லா தேவைகளுக்கும் அவர்களுக்கு பணம் இருக்கின்றது, செல்வங்கள் இருக்கின்றது, எல்லா இடமும் சென்று வரக்கூடிய நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையிலும் இந்த மனோபான்மையோடு, இந்த மனதோடு, இந்த பாசத்தன்மையோடு தகப்பனுக்கு ஒரு வருத்தம், அவருக்கு நாங்கள் கடவுளை வணங்க வேண்டும் என்ற நோக்கோடு 4 பேருக்கு உதவி செய்ய வேண்டும், அவர்களும் எங்களுடைய தகப்பன் குணமடைந்து வர வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ண வேண்டும் என்ற மனநோக்கோடு அந்த குழந்தைகள் இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது மிகவும் கவலையாகவும் இருக்கின்றது. இதிலே நானும் விதிவிலக்கானவன் அல்ல, நானும் அவ்வாறான செயற்பாடு ஈடுபடவில்லை என்பதை நினைக்கின்ற பொழுது வெட்கமாகவும் இருக்கின்றது. நாங்கள் கவலைப்பட வேண்டியவர்களாகவும் இருக்கின்றோம். உண்மையிலேயே இந்த தலைமுறைக்கு நாங்கள், எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் நல்லதை சொல்லி வளர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொலியை நான் பதிவிடுகின்றேன். நாங்கள் மறந்தவற்றை மீட்டெடுக்க வேண்டும். எங்களுடைய கலாச்சாரத்தை, எங்களுடைய பண்பை, எங்களுடைய வாழ்வியலை நாங்கள் மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொலி. பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதற்காகத்தான் இதை பதிவிடுகின்றேன். நன்றி, வணக்கம்.